அப்படியே சுருட்டி கொண்டு போயிடும். ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். நான் ஊருக்கு போன வீடியோஸ் தான் கொஞ்ச நாளாக நான் போட்டுட்ருக்கேன். அதில் வந்து நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து சும்மா ஒன் டே ட்ரிப்பாக ஒரு இடத்துக்கு போனோம். அதை தான் முக்கியமாக உங்களுக்கு காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்கரையில் மோகன் ரிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸுக்கு நாங்கள் போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்ம வியூ, செம்ம இடம். எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எலிஃபண்ட்லாம் வரும் போல். எனக்கு வந்து அந்த மாதிரி இடங்கள்னாவே கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும், கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால நான் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணதோடு சேர்த்து அதிகமாக பயந்தது தான் ரொம்ப அதிகம். ஆனால் பட் அந்த இடம் வந்து சூப்பராக இருக்குது. மார்னிங் வந்து சீக்கிரமே கிளம்பிட்டோம். அதனால அங்கேயே வந்து திருநெல்வேலியிலே மதுரம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தோசை, இட்லி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நேச்சர் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப த்ரில்லிங்காக ஒரு சூப்பரான இடத்துக்கு போகணுன்னா கண்டிப்பாக இங்கே போகலாம். மோகன் ரிசார்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து தான் அவங்க வந்து ஜீப் அரேஞ்ச் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தான் இருக்குது அந்த வாட்டர் ஃபால்ஸு. போகிற ரோடு பார்த்திங்கன்னா கல்லும் மண்ணுமா செம்மையாக இருக்குது. அதில் போனதே ஒரு பெரிய ஜாலியாக இருந்தது. நாங்கள் பயங்கர அரட்டை, ஒரே ஜாலியாக கத்திக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு தான் போனோம். பாருங்கள் வீடியோவில். ஆளுக்கு ஒரு பேக் வேறு. நான் ட்ரிப் முடிஞ்சிச்சுனோட பயந்துட்டேன். மவுண்டன் மேலனா ரொம்ப ஐயோ சூரஜ் உன் Dress எல்லாம் அம்மா கொண்டு வரலடா. இத பிடிச்சுக்கோங்க. பிடிச்சவங்க நல்லா இதுதான் ஹைலைட். என்ன ஏற்கனவே ரெண்டு இடத்துல இதுதான் ஹைலைட். பேச விடல நல்லா. ஏற போறோமா நம்ம ஏறுறோம். இதுலயே திரும்புடா. பாடியா வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி விழுகிறது அப்படி ஒரு சவுண்ட். ஜீப்பில் வந்து அப்படியே வந்துட்டோம் அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு. எல்லாருமா சேர்ந்து செம்ம ஆட்டம். அந்த ஃபால்ஸில் தண்ணி வந்து கொஞ்சம் வந்துட்டு இருந்துச்சு. அதனால் எல்லோரும் செம்ம குளியல். நான் அன்னைக்கு குளிக்கலை. எனக்கு வந்து ரொம்ப கோல்டு மாதிரி இருந்ததா, அதனால நான் அன்னைக்கு குளிக்கலை. இவங்க எல்லோரும் குளித்தாங்க. சாட்சி மட்டும் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தா. தலையில் கல் வந்து வந்துடும் அது இதுன்னு சொல்லிகிட்டே இருந்தா. நானும் குளின்னு சொன்னால் அவள் ரொம்ப இது பண்ணா. ஆனால் லைட்டாக அவளும் குளித்தா. மற்றபடி எல்லோரும் செம்ம என்ஜாய் பண்ணாங்க. இந்தளவு தண்ணி வந்துட்டு இருந்தது. ரெயின்போ
தெரியும் உங்களுக்கு ரெயின்போ தெரியும் அந்த புரியுதா கலர்ஃபுல்லு டாடி முன்னாடி போய் நின்னுக்கோ ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும் இப்படி நின்னுக்கோ எங்க நீங்க கொஞ்சம் வேலை இருக்க வரிசையக்கா எடுப்போம். சரி வா 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 லைட்டா அப்புறம் எல்லாரும் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கீழே வரும்போது அங்கேருந்து கிளம்பிட்டு கீழே வர்றதுக்கு முன்னாடி அவர் அந்த டிரைவர் வந்து ஒரு இடத்துல நிறுத்தினார். அந்த அந்த ஸ்பாட் அந்த வியூ வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம காற்று அந்த இடத்துல. அங்கே குளிச்சுட்டு வந்ததில் ஹேரு என் ட்ரெஸ்ஸு எல்லாமே காஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு காற்று லைட்டாக வெயில் அடிச்சிட்டு செம்மையாக இருந்தது அந்த இடம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அங்கேருந்து பார்த்தா ஃபுல் வியூவும் தெரியுது. சூப்பரா இருக்கு. எல்லாம் நல்லா ஜாலியாக பார்த்துட்டு இருந்தபோது திடீர்னு அங்கே வந்து யானை சாணம் காமிச்சாங்க. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. எப்படா கிளம்புவோன்ற மாதிரி இருந்தது. ரொம்பவே பயந்துட்டு தான் இருந்தேன். இதை பார்த்ததும் இன்னும் கொஞ்சம் பயமாயிருச்சு. அதை பார்த்தா எப்படியும் 2 நாள் 1 நாள் முன்னாடி வந்துட்டு போயிருக்கும் போல் அப்படி தான் தெரிஞ்சிச்சு. யூடியூப் அப்படியே சுருட்டி கொண்டு போயிடும். ஆமாண்ணா வருவோம் ஸ்டே பண்ற மாதிரி. சரியா ஜீப்பில் கீழேருந்து மேலே போனதும் மேலேருந்து கீழே வரும்போது தான் செம்ம காமெடியாக இருந்தது. உடம்புக்குள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக கலந்து போயிடும் போல் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக கல்லும் பாறையுமா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. அதுவும் கூட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மாதிரிலாம் போனதே கிடையாது. அப்புறம் நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டோம். சரியான பசி எல்லாருக்கும். அவங்கெல்லாம் குளித்தாங்க. பயங்கர பசி இருந்தாலும் எனக்கும் பயங்கர பசி. அப்புறம் தென்காசிக்கு வந்துட்டு ஹோட்டலாக தேடிட்டு இருந்தோம். ஆல்ரெடி நந்தினி கூரைக்கடைன்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னெல்லாம் போயிருக்கோம் தென்காசியில். அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் அந்த ஹோட்டல் வந்து அன்றைக்கி க்ளோஸ்டாக இருந்துச்சு. அப்படியா? ஆமா, வேற என்ன நான்வெஜ் ஹோட்டல் நல்லா இருக்கும்? வேற எங்க வேற நான்வெஜ் ஹோட்டல்ல? ஹலோ பிரபா ஒயின்ஸ் போனதுங்களா? இவர் உளுந்தாவடையும் பருப்போடையும் வச்சிருக்கிறத பார்த்தா இங்க பிரியாணி இருக்கிற மாதிரி காரம் இங்க போட்டுருவேன். மாமக்கால் மேடம் இங்க போடுவேன். அப்புறம் ஃபைனலாக நெட்டில் பார்த்துட்டு ஒரு ஹோட்டல் போனோம். செல்லப்பா சைவம் அசைவம் சொல்லிட்டு ரிவ்யூஸ்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. அங்கே தான் போனோம். அங்கே கார் நிறுத்துறதுக்கு தான் வந்து கொஞ்சம் வசதி இல்லாமல் இருந்தது. அப்புறம் ஒரு இடம் நிறுத்தினோம். பக்கத்தில் கூட ஒரு கோயில் இருந்தது. கோபுரம்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் ஃபுட்டுமே செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சாப்பாடெலாம். நாங்கள் பிரியாணி அது இதுன்னு நிறைய ஆர்டர் பண்ணோம். ஆனால் வீடியோ ரொம்ப எடுக்கலை. 2 65 பிரியாணி 2 ப்ரான் பிரியாணி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து மட்டன் சுக்கா ஒரு 2 கொடுத்துருங்க. இது என்னது பிரியாணி? 60 ஜாஸ்தியாக இருக்கு. சிலோன் போட்டாவே
சூப்பராக இருக்கும். அதான் ஃபினிஷிங் டச். எல்லாரும் கலக்கி வாங்கினோம். கசின் சிஸ்டர் மட்டும் ஹாஃப் பாயில் வாங்கினா. அப்படியே அந்த எல்லோ வந்து அப்படியே உடையாமல் வாயில் போட்டு சூப்பராக சாப்பிட்டா. இங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம். டீ பஜ்ஜி பண்ணுறோம். மோகன் ரிசார்ட் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா சாப்பிட்டோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். அடுத்து நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.